அடுத்த வாரம் நிஃப்டிக்கு ரொம்ப குரூஷியலுங்க. 22,000 போகலாம், இல்லை 24,500 போகலாம். என்ன ஆகும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக பார்த்துடலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரர்ஸ். நிஃப்டியோட வீக்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கோம். இந்த வீக்லி சார்ட்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்க்கலாங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி மாதிரி ஒரு லாங் ஹை வீக் அப்படிங்கும்போது இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணுதுங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கணுங்க. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கன்சாலிடேஷன் ஜோன் 22,600, அதோட டாப் பார்த்தீங்கன்னா 22,600. இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கலாம். சப்போஸ் டவுன் ட்ரெண்ட் வந்ததுன்னா 22,910லேருந்து 950 வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் மாதிரி இருக்கு. எப்போ அந்த இடத்துல ப்ரைஸ் வந்தாலும் பவுன்ஸ் ஆயிருக்கு 2 தாட்டி லாஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த சப்போர்ட் ஏரியாவுக்குள்ள திருப்பியும் வந்தாங்கன்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி பிரேக் பண்ணும்போது எது வரைக்கும் மார்க்கெட் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,668 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரலாம். இது வந்து அந்த ப்ரீவியஸ் கன்சாலிடேஷன் ஜோன். சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த லாங் புல் கேண்டில் இருக்குல்லங்க, இது வந்து லாஸ்ட் ஏப்ரல்ல இந்த புல் கேண்டில் பிரிண்ட் ஆச்சு. இது வந்து ஒரு ரன்அவே பிரைஸ் மாதிரி நம்ம பார்க்கலாங்க. நம்ம கேப் ஃபில்லிங் தியரியில நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு லாங் புல் கேண்டில் இல்லை லாங் ரெட் கேண்டில் பிரிண்ட் ஆச்சுன்னா அதோட 50% இல்லை 60% வரைக்கும் ஒரு ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நிறையா பையர்ஸ் இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய பையர்ஸ் புதுசாக வரலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வீக்கோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு டவுன் சைட் பார்த்தீங்கன்னா 22,668. சப்போஸ் அதை கட் பண்ணாங்க அப்படின்னா 22,333 அப்படிங்கிற டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரைக்கும் வரலாம். ஸோ இது வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்குங்க. இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸை கட் பண்ணும்போது இந்த ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, 21,964 அப்படிங்கிற வரைக்கும் வரலாம். இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான டார்கெட்ஸுங்க. அப் ட்ரெண்டு எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாங்க. அது வந்து 5 minutes சார்ட்ல பார்த்துடலாம். ஸோ அப் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,250லேருந்து 378 அப்படிங்கிற ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்க. சப்போஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா இந்த கேப் ஒன்று 2 டேஸ்க்கு முன்னாடி கேப் டவுன் ஆச்சுலங்க, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த கேப்பையும் ஃபில் பண்ணி 23,850க்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அப் ட்ரெண்டை பற்றி யோசிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எல்லாமே ஒரு புல் பேக் லெவல்ஸ் தாங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்க. 23,378லேருந்து 450 இந்த ஏரியாவில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதுக்கு மேலே போகும்போது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பிளாக்கு போகணும். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க. இந்த இடத்துல நிஃப்டியோட ஒரு முக்கியமான பிஹேவியரை நான் சொல்ல விரும்புகிறேன். நிஃப்டி எப்பப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் கிட்ட 2 தாட்டி ரீடெஸ்ட் எடுத்து ட்ரேட் பண்ணுதோ அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாங்க. லாஸ்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளுக்கு 24,300 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. ஒரு 2 தாட்டி அதை ரீடெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 3ஆவது தாட்டி ஒரு கேப் டவுனில் அதை கட் பண்ணிட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி ஒரு ரீடெஸ்ட் மாதிரி அதில் போய் திருப்பியும் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,850 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் தான் அதை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி அதுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ நிஃப்டியோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்ஸ்ல எல்லாம் ஒரு கேப் டவுன் பண்ணி கீழே வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு டவுன் ட்ரெண்ட் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்ல என்ன ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. சப்போஸ் ஒரு கேப் டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,920 930 இதை பிரேக் பண்ணி கீழே வருவாங்க. கீழே வந்துட்டு ஒரு 23,000 வரைக்கும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 22,600 இந்த சப்போர்ட் பிளாக்கு வந்துருவாங்க. இந்த சப்போர்ட் பிளாக்ல ஒரு பிரேக் டவுன் கிடைச்சதுன்னா அடுத்த சப்போர்ட் பிளாக் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல. அப் ட்ரெண்ட் போகணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,150க்கு மேல நிஃப்டி ட்ரேட் ஆகும்போது தான் நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் இல்லை ஒரு புல் பேக் அதை பற்றியே நம்ம யோசிக்க முடியும். சப்போஸ் 23,150க்கு கீழே தான் ட்ரேட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த சப்போர்ட் பிளாக்ல திருப்பியும் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க.
பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் மாதிரி தான் போகுது. ஒரு 53,250 அப்படிங்கிறது ஒரு மூணாவது தாட்டி இப்போ சப்போர்ட் எடுத்தாச்சு. சப்போஸ் 53,250 பிரேக் பண்றாங்க அப்படிங்கும்போது 52,600 அப்படிங்கிறது ஒரு லெவலுங்க. அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஏரியால இருக்கிற ஒரு கேப் அது பார்த்தீங்கன்னா 51,000 51,800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு கேப் இருக்குங்க. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது நம்ம கேப் ஃபில்லிங் தியரியில ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல ஒரு 4 நாளுக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 3,000 4,000 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்காங்க. இப்போ நம்ம வர்றது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு தான். ஸோ இதை ஃபில் பண்ணுறக்கும் சான்ஸ் இருக்கு. சப்போஸ் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆனால் 52,500 550 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணாங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கிடைக்கலாங்க. அது வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல கூட போகலாம். கம்பேர் டு நிஃப்டி இது வந்து நாட் இன் ஃபுல்லி பேரிஷ், பட் ஸ்டில் இட் இஸ் அ பேரிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ல இருக்காங்க. 53,300 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹை வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு லோ இருக்கு, இங்க ஒரு லோ இருக்கு, இங்கிருந்து தான் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது 53,300 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இந்த ஜோனை கட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியுங்க. இப்போ 5 மினிட்ஸ்ல ஒரு டெசிஷன் ஏரியா அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அது பார்த்துடலாங்க. இப்போ நாளைக்கு ட்ரேடிங் 53,450க்கு மேலே இருந்ததுன்னா ஒரு சின்ன புல் பேக் கிடைக்கலாம். அது வந்து இந்த மினி சப்ளை ஜோனுக்கு மேலே இருக்கும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா 54,170, அதுக்கப்புறம் 760 இது வரைக்கும் போகலாங்க. இது வந்து அப் ட்ரெண்டுக்கு. சப்போஸ் 53,450க்கு கீழே ட்ரேட் ஆனாங்க அப்படின்னா 53,000 கட் பண்ணிடுவாங்க. 53,000 கட் பண்ணும்போது 52,800 850 வரைக்கும் 1 or 2 டேஸ்லயே நம்மளுக்கு வர சான்சஸ் இருக்கு. சப்போஸ் அந்த மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போகும்போது நம்மளுக்கு இதெல்லாம் தான் ரிவர்சல் ஜோன்ஸ். இந்த ரிவர்சல் ஜோன்ஸ்ல இருந்து ஒரு புல் பேக் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஒரு டெசிஷன் ஏரியால இருக்கு. அந்த 53,300 அப்படிங்கிற ஏரியாவை கட் பண்ணாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஒரு டெசிஷன் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை கட் பண்ணும்போது நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் நிஃப்டி 23,150 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கட் பண்ணி கீழே பாடி க்ளோஸ் வச்சங்காட்டி நம்ம அடுத்த டவுன் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகணுங்க. சப்போஸ் ஒரு புல் பேக் கிடைக்கலனா அந்த புல் பேக் 23,850க்கு மேலே போனாதான் அடுத்த பெரிய பாசிட்டிவ் மூவ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் எடுக்கலாம். தேங்க்யூ.